இங்கே பாருங்க மக்களே, நான் இப்போ இந்த விபூதிக்குள்ளே பாருங்க, இந்த கருங்காலி கட்டை, இந்த கருங்காலி கட்டை போட்டிருக்கிறேன். இது வந்து காளி அம்மாவுக்கு இதான கருங்காலி கட்டை. விபூதி வந்து சிவபெருமான், அதாவது சக்தியும் சிவனும் சேர்ந்த மாதிரி. இந்த விபூதிக்குள்ளே உத்திராட்ச கொட்டையை உள்ளே போட்டிருக்கிறேன். அப்போ இந்த ஒரு பாசி எனக்கு இதுக்கு போயிட்டு காசி போயிட்டு வந்து ஒருத்தர் கொடுத்தாங்க. இதில் வந்து தண்ணி வந்து உள்ளே பட்டால் இந்த தண்ணி இழுக்குங்களா, உரியிற மாதிரி சவுண்டு, தண்ணி உரியிற மாதிரி. இது வந்து அங்கே இதிலிருந்து காசியிலிருந்து கொண்டு வந்தாங்க, எனக்கு கொடுத்தாங்க. இந்த உத்திராட்ச கொட்டையும் இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே உத்திராட்ச கொட்டை. இதெல்லாம் காசியிலிருந்து கொண்டு வந்த உத்திராட்ச கொட்டை. இது என்னன்னு தெரியல, ஆனால் கல்லுங்கிறாங்க, அது தண்ணி உரியுமாமா. அந்த ஆற்றுலேருந்து காசியில் அந்த நதியிலிருந்து கொண்டு வந்ததாக எனக்கு கொடுத்தாங்க. இதையெல்லாம் போட்டு இந்த கருங்காலி கட்டையை இதுக்குள்ளே இப்படி வச்சுருவோம். டெய்லியும் அந்த துண்ணூறு எடுத்து சிவாய நமக சிவாய நமகன்னு நாங்கள் எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் வச்சுக்குவோங்க. இது எல்லாம் வந்து கேவலமாக பேசுகிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துக்குங்க. என்ன, இப்போல்லாம் நாகரிகம் வளர்ந்து போச்சு. நிறையா வந்து ஃபேஸ் வாஷில் அது இதெல்லாம் பண்ணிட்டு திண்ணூறு வச்சுக்கிறதே வந்து ரொம்ப 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 குட்டியாக. இப்போ வயசு பிள்ளைங்க அப்படி வச்சுக்கிறது, அதுவாக அவங்க காலேஜு இதெல்லாம் போகிறாங்க, அது அவங்களோட இதுக்கு கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. கல்யாணம் ஆகி குழந்த குட்டி பெற்று பேரம்பேத்தி, ஓப்பனாக சொல்கிறாங்க, பேரம்பேத்தி எடுத்தவங்கெல்லாம் விபூதி எடுத்து வைக்கிறப்ப பார்த்தா சின்னதாக பட்டும் படாமல், அது என்னங்க நாகரிகமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த திண்ணீரில் தாங்க அவ்வளோ மகத்துவம் இருக்குது. நம்ம உயிரை காக்கக்கூடிய மருந்தே இந்த திண்ணீர் தாங்க. நம்ம கூடவே தெய்வம் நம்ம கூடவே இருக்கிறதுக்கு அர்த்தமே இந்த விபூதியும் அந்த உத்திராட்ச மாலையும் தானுங்க. அதையெல்லாம் புரியாதவங்க என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. இன்றைக்கெல்லாம் நாகரீகம் வளர்ந்து போய் மக்கள் எல்லாமே எதை நோக்கி ஓடுறாங்கன்னா, நாகரீகம்னு ஓடி பியூட்டி பார்க்குமு இன்னொன்று என்னன்னா எனக்கு இது தெரிய மாட்டேங்குது, சொல்லிடுவேன் வேண்டாங்க பியூட்டி பார்க்குமு அந்த துணிமணி மாடலிங்களுக்கும் கொண்டு போய் காசை குப்பையாக கொட்டுறாங்க. அதாவது 40 வயசு என்ன 50 60 வயசு ஆனாட்டி தான் இளமை காலமெல்லாம் முடிஞ்சு முதுமை காலம் வர்றப்பத்தான் இதெல்லாம் உணருவாங்க. ஒரு சிலர் இளமையிலேயே முதுமையெல்லாம் உணர்ந்துருவாங்க. இந்த மாதிரி தெய்வத்தினால ஈடுபாடு எல்லாமே உணர்ந்து தெய்வத்துக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே தெய்வத்துக்கு அதாவது கிட்ட நெருங்கி போவாங்க.